ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி கிளர்க் டே 1 டே 2ல் எந்த மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு, எவ்வளோ அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கலாம், அண்டு இந்த டிஃபிகல்ட் லெவல் எந்த மாதிரி இருந்துச்சு, அடுத்த வாரம் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நியூமெரிக்கல் எபிலிட்டி செக்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக 15 சிம்பிளிஃபிகேஷன் எல்லா ஷிஃப்ட்லேயும் இருந்துச்சு. ஒரு நம்பர் சீரியஸ் ராங் நம்பர் மாற்றி 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 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சில நேரம் கன்சிக்யூட்டிவாக ராங் நம்பரும் கேட்டாங்க அடுத்தடுத்து. ஓகேங்களா? ஆனால் அது இந்த 20 கொஸ்டின் கம்பல்சரியாக இருந்துச்சு. நம்பர் சீரியஸ், அப்புறம் உங்களுக்கு 15 சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் 2 டிஏ. எல்லா ஸ்லாட்லேயும் 2 டிஏ கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஒரே ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு டிஏக்கு. அதில் அர்த்தமெட்டிக் சம் 9 கேட்டிருந்தாங்க மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு. மற்ற எல்லா ஸ்லாட்லேயும் 2 டிஏ கேட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 கொஸ்டினும் அர்த்தமெட்டிக். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, டிஐ, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், இதில் இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் 30ல். அதுக்கு பதிலாக நீங்கள் அர்த்தமெட்டிக்கில் ஒரு 2 to 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா 28லேருந்து 62 வரை அட்டன் பண்ண 28லேருந்து 32 வரை அட்டன் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் 25 ரேஞ்சில் அட்டன் பண்ணியிருந்தாலே அது ஒரு சூப்பரான அட்டெம்ப்ட். ஓகேங்களா? ஒரு பிகினருக்கு 25ன்றது எக்ஸலண்ட்டான அட்டெம்ப்ட் 20 நிமிஷத்தில். ரீசனிங் எபிலிட்டி ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை எப்போவுமே வரக்கூடிய ஸ்கோர் பூஸ்டரான இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் எல்லா ஷிஃப்ட்லேயும் இருந்துச்சு. டைரக்ஷன், கோடிங், டீகோடிங் அண்ட் பிளட் ரிலேஷன், ஆர்டரிங், இந்த 4 டாப்பிக்கில் ஏதாச்சும் 2 சப்புலாய் வந்துருந்துச்சு. ஒரு ஷிஃப்ட்டில் கோடிங் கேட்பாங்க, ஒரு ஷிஃப்ட்டில் பிளட் ரிலேஷன் கேட்பாங்க, ஒரு ஷிஃப்ட்டில் டைரக்ஷன் கேட்பாங்க. ஸோ மாற்றி மாற்றி கேட்டுக்கிருந்தாங்க. ஆனால் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் எல்லா ஸ்லாட்லையும் இருந்துச்சு. ஓகேங்களா? மேபி ஒரு ஸ்லாட்டில் எங்கேயாவது இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் ரிவ்யூ 6 ஷிஃப்ட்டும் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையும் நான் பார்த்தேன். ஓகேங்களா? மற்றபடி எந்த இடத்துல எங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, பிளட் ரிலேஷன் வந்த ஷிஃப்ட்டில் 2 ஷிஃப்ட்டில் பிளட் ரிலேஷன் ட்ரிக்கியாக இருந்துச்சு அப்படின்னு இருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ஆன்சரை கன்க்ளூட் பண்ணாமல் முடியாமல் போகிற மாதிரி கூட ஒரு சில ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஆப்ஷனை வச்சு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அந்த பிளட் ரிலேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கிவன் ஆப்ஷனில் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான க்ளூ இருக்கும். அது தெரியாமல் உள்ள ரொம்ப நேரம் இது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் எக்ஸாம் போகிறோங்க, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட்டில் மட்டும் என்ன இருக்குன்னா, ஒரு 2 அட்டம்ஸ் குறைஞ்சிருக்கும் ஓவரால் அட்டம். இப்போ நான் இங்கே 28 சொல்கிறேன்னா இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு, இப்போ ராங் நம்பர் இருந்தாக்கலாம் அந்த ஷிஃப்ட்டில் 27 குட் அட்டம்ப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டிஃபிகல்ட் தகுந்த மாதிரி அட்டம்ப்ட் குறையும். ஓகேவா? அப்போ எந்த ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டு அப்படின்னு பார்த்தா, 2-3 ஷிஃப்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதில் பிளட் ரிலேஷனும் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி ஆர்டரிங் பர்சனும் கேட்டிருந்தாங்க, சட்டை நம்பர் ஆஃப் பர்சனும் கேட்டிருந்தாங்க. இது 3மே டைம் கன்சியூமிங் அண்டு 3 மார்க் தான் கிடைக்கும். ஒரு பசில் போடக்கூடிய டைம் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண எடுக்கும். அதே சமயம் அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் தான் வரும். ஸோ அந்த டைமில் மற்ற டாபிக் வேகமாக சால்வ் பண்ண முடியாதவங்களால ஒரு அட்டம்ப்டை குறைச்சி தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? 40 அவுட் ஆஃப் 40 போட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை, டாப்பர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. நான் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட், பிகினர்ஸை பற்றி தான் பேசுகிறேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்லாட்டில் இந்த 3த்தில் எது பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில், சட்டை நம்பர் ஆஃப் பசில், இதோட சேர்ந்து ஃப்ளோர் வித் ஃப்ளாட் கேட்டிருந்தா இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது எதுவுமே கேட்கல. மேக்ஸிமம் எந்த ஷிஃப்ட்டில் நான் பார்த்த வரை கேட்கல. வெறும் ஃப்ளோர் பசில் தான் கேட்டிருந்தாங்க. இந்த 3த்தில் ஏதாச்சும் 2 கேட்டிருந்தாலே உங்கள் ஸ்லாட்டில் ஒரு ஓகே மாடரேட் ஷிஃப்ட்னு வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே கேட்கல அப்படின்னா உங்கள் ஸ்லாட் ஈஸி. இதில் ஏதாச்சும் 1 கேட்டிருந்தா ஆவரேஜ், 3ல் ஏதாச்சும் 2 கேட்டிருந்தாக்கில் மாடரேட், 1 கேட்டிருந்தா ஓகே. அதில் எதுவுமே கேட்கல, பிளட் ரிலேஷனோ, ஆர்டரிங் பஸ்ஸிலோ, இல்லை உங்களுக்கு சட்டை நம்பர் ஆஃப் பஸ்ஸிலோ எதுவுமே கேட்கலன்னா நீங்கள் ஈஸியாக 40 அவுட் ஆஃப் 40 போடுறது கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பரில் டிஃபிகல்ட் லெவல் நம்ம வைக்க முடியும். அங்கே கொஸ்டின் அதிகமாக ட்ரிக்கி இருந்தது பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா?
ஸோ இதில் ஒரு சில ஸ்லாட்டுக்கு 32 யாருக்குன்னா இந்த 3மே வந்தவங்களுக்கு, இந்த 3 டாப்பிக்குமே வந்தவங்களுக்கு 32ன்றது தான் நல்ல அட்டெம்ப்ட்டு. அப்படி மற்றவங்களுக்கெல்லாம் 33, 34 தான். ஓகேங்களா? சில ஸ்லாட்டுக்கு 34 சொல்லியிருந்தேன், சில ஸ்லாட்டுக்கு 33 சொல்லியிருந்தேன். ஒரு அந்த கஷ்டமான ஸ்லாட்டுக்கு மட்டும் 32ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆவரேஜ் இதுக்கு 3த்துக்குமே ஆவரேஜ் என்ன 33ல இருந்து உங்களுக்கு 37 வர ஆவரேஜான அட்டெம்ப்ட், ஆவரேஜான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் 30 அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலே சூப்பரான அட்டெம்ப்ட். இது ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு, இது பிகினர்ஸுக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்போ ஓவரால் பார்க்கலாங்களா? 63 கூட எனக்கு தெரிஞ்சு அதிகம். ஓகேங்களா? அதுக்காக அடுத்த வாரம் போகிறவங்க நான் 62 போடுறேன் அப்படின்லாம் போகக்கூடாது. அடுத்த வாரம் போகிறவங்க 72 நெக்ஸ்ட் வீக் போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 72 ப்ளஸ் டார்கெட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீக் போகிறவங்க. ஓகேங்களா? 62ல இருந்து 65 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டுடைய குட் அட்டெம்ப்ட். இந்த ரேஞ்சில் நல்ல அக்யூரேசியோட அட்டென்ட் பண்ணியிருந்தீங்களன்னா நீங்கள் சூப்பராக எக்ஸாம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா 55 ரேஞ்சில் அட்டென்ட் பண்ணியிருந்தா சூப்பரான அட்டெம்ப்ட் பிகினர்ஸுக்கு. ஓகேங்களா? பிகினர்ஸ் ஒரு 50லேருந்தே ஓகே தான். பட் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக மெயின்ஸுக்கு படிக்கணும்னா 55. ஓகேங்களா? 55. ஆனால் நீங்கள் ஒரு 50 அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே, ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் பிகினர்ஸ் எல்லாருமே. ஒரு யாரெல்லாம் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் படிக்கணும்னா 50 ப்ளஸ் அட்டன் பண்ணவங்களே நீங்கள் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வருது. நான் ஓவரால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அடுத்த வாரம் எந்த மாதிரி கொஷின் பேப்பர் கேட்குறாங்க, ஒரு சில நேரங்கள் லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் முன்ன பின்ன கேட்பாங்க, ஈஸியாக கேட்டுருவாங்க இல்லை கஷ்டமாக கேட்டுருவாங்க. இதே ட்ரெண்டில் தான் போகுதா, இதே பேட்டர்ன் தான் கேட்குறாங்களான்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போகிறேன். இப்போ வர நீங்கள் ஒரு 50 ப்ளஸ் அட்டன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு ரெடியாக இருக்குது. அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு படித்து வச்சுக்கோங்க. 55 ப்ளஸுக்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா கூட அப்கமிங்கில் சில LBO எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அட்லீஸ்ட் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸுக்கு தேவையான பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், இந்த எக்ஸாமுக்கு இல்லைனா கூட. ஸோ ஒரு ஓவரால் ரிவ்யூ கொடுத்துட்டுங்களா? டே 1 டே 2 பொறுத்தவரை ஃபிக்ஸ்டாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பெட்ரிலேஷன் 2 ஷிஃப்ட்டில் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில ஷிஃப்ட்டில் ராங் நம்பர், சில ஷிஃப்ட்டில் உங்களுக்கு நம்பர் சிஎஸ் மாற்றி கேட்டிருந்தாங்க. ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை 28லேருந்து 32 சூப்பரான அட்டெம்ப்ட். பிகினருக்கு 25 சூப்பர். ரீசனிங் எபிட்டில் 33லேருந்து 37, பிகினர்ஸ்க்கு 30. ஓகேங்களா? இதில் இந்த பெட்ரிலேஷன், அன்னவுன் சீட்டிங், ஆர்டரிங் பஸ்ஸில் எல்லாமே கேட்டு டிஃபிகல்ட்டான பேப்பரில் இருக்கிறவங்களுக்கு 31, 32 நல்ல சூப்பரான குட் அட்டெம்ப்டாக இருக்கும். ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பெண்டாக இருந்தால் 64லேருந்து 65 பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பிகினராக இருந்தால் 55 பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் சூப்பரான அட்டெம்ப்ட். 50 ப்ளஸ் மார்க், 50 ப்ளஸ் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் திடீர்னு பாஸ் பண்ணால் கூட மெயின்ஸில் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை 50 ப்ளஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஆனால் 55 அட்டன் கொடுத்துருக்கீங்கனாலே நீங்கள் மெயின்ஸுக்கு படிச்சிடணும். 50 ப்ளஸ் இருக்கிறவங்க ரெடியாக இருந்துக்கோங்க. அட்லீஸ்ட் பார்சியில் வச்சு மெயின்ஸுக்கு படிச்சுக்கிறது உங்களுக்கான சேஃப்டி. அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வேணால் அதுக்கு செப்பரேட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.